இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அன்றும் இன்றும் அப்படிங்கிற ஒரு பாடம். இதில் ஒரு தாத்தா, அவங்களுடைய பேத்தி பேர் காவியா. இவங்க 2 பேரும் ஒரு குளக்கரையில் போய் நிற்கிறாங்க. அப்போது தாத்தா என்ன பண்ணுறாரு, அந்த குளத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய முகம் வாடி இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கதையாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாம் கதைக்குள்ளே போகலாம். தாத்தாவும் காவியாவும் குளக்கரையில் நின்றிருந்தனர். தாத்தா குளத்தையே பார்த்து கொண்டு இருந்தார். அவருடைய முகம் வாடி இருந்தது. ஏன் தாத்தா கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் காவியா. இது எப்படி இருந்த குளம் தெரியுமா காவியா? தாத்தா சொல்ல தொடங்கினார். இதோ இந்த தார்ச்சாலை அப்போது இல்லை, மண் சாலைதான். குளம் முழுவதும் நீர் நிரம்பி இருக்கும். மாடு, குதிரை போன்றவை தண்ணீர் குடிக்க வந்து போகும். காகம் குளத்தில் குளிக்கும். மீன் துள்ளி குதிக்கும். வாத்து கூட்டமாக நீந்துவதை பார்க்க அழகாக இருக்கும். மீன் பிடிக்க கொக்கு நிற்கும். குளத்தின் அருகே பெரிய மரம் இருக்கும். அங்கு குருவி கீச்சிடும். அதன் பழங்களை கொத்தி தின்ன கிளி பறந்து வரும். இவற்றையெல்லாம் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? ஓ, அப்படி இருந்த குளமா இது என்று வியப்புடன் கேட்டாள் காவியா. ஆமாம், ஆனால் இப்போதோ குளத்தில் எவ்வளவு குப்பைகள் பார், நீரும் வற்றிவிட்டது வருத்தத்துடன் சொன்னார் தாத்தா. நீங்கள் முன்பு பார்த்த அந்த குளத்தை பார்க்க எனக்கும் ஆசையாக இருக்கிறது. இதை சரி செய்ய முடியாதா தாத்தா என்று கேட்டாள் காவியா. அதை பற்றித்தான் ஊர் தலைவருடன் பேசியிருக்கிறேன். விரைவில் சரி செய்வதாக சொல்லியிருக்கிறார் என்றார் தாத்தா. பழைய குளம் காவியாவின் மனதில் கற்பனையாக விரிந்தது. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தபடி நடக்கத் தொடங்கினாள் காவியா. இந்த கதையில் அவங்க என்ன சொல்ல வராங்க? இப்போ இருக்கிற அந்த குளம், ஆறு எல்லாத்தையும் நாம் எப்பவுமே நல்லபடியாக பயன்படுத்தணும். அதை தூய்மையாக வச்சுக்கணும். இல்லைன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு அந்த குளத்தையோ ஆறை பற்றியோ தெரியாமல் போயிடும். அன்னைக்கு நாம் இந்த மாதிரி கதை பேசக்கூடாது. இது முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போவே நம்மளை சுற்றி இருக்கிற நீர்நிலைகளை நாம் எப்போவுமே நல்லபடியாக தூய்மையாக பாதுகாக்கணும். அப்போ தான் பறவைகளும் விலங்குகளும் அதை சுற்றி இருக்கும். மரங்கள் செழிப்பாக வளரும். நாமளும் சுத்தமாக ஆரோக்கியமாக வாழலாம். அதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த கதையை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்களும் என்ன பண்ணணும், உங்கள் நீர்நிலைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க. வீட்டை சுற்றி நிறைய மரங்களை வளருங்க.